என்னங்க இப்பதான் போனீங்க திரும்ப வந்துட்டீங்க? எங்க எம்டி வராருங்க. இங்க எங்கயாவது ஒளிஞ்சுக்கிறேன், தயவுசெய்து போட்டு கொடுத்துறாதீங்க. ஓகே ஓகே. என்ன Hi, பைரவி, sir. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார். வியாபாரம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. என்ன நீ துபாய் கிளம்பலையா? இல்ல சார், அடுத்த வருஷம் அவரே இங்க வந்துடுறாரு. ரொம்ப சந்தோஷமா. என்ன சார், கடை பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. சார் நம்ம ஏதோ பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நீங்க ஏதோ வாங்கலன்னு வச்சீங்க, உங்க கவரம் டார்னு கிழிஞ்சிரும். எல்லாத்தையும் நான் சமாளிக்கிறேன், நீ பேசாம இரு. ஏமா, என் ஆபீஸ் சந்துரு இந்த கடை பக்கம் வந்தானா? இல்லையே, ஏன் சார் கேக்குறீங்க? இல்ல, ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா அவனை வெளியே அனுப்புனேன், ஆளை காணோம். ஆனா அவன் பைக் மட்டும் இந்த கடை வாசல்ல நிக்குது. அதான் இங்க வந்தானான்னு கேட்டேன். இல்ல சார், வரலையே சார். வரலையா? ஆமா. அப்பனா அவன் பைக் மட்டும் ஏன் இங்க நிக்குது? சரி, வந்தோடனே கேட்டுக்கிறேன். ஆமா, புதுசா என்னமா வந்திருக்கு? நிறைய இருக்கு போல இருக்கு. ஆமா சார். வாயா. ஆமா, இது என்ன ஓடைக்குள்ள கொசு வலை போட்டிருக்காங்க? குழந்தைய கூட படுக்க வைக்க முடியாது. எதுக்கு இது? சார், ஐயப்பா, நீங்க என்ன சார் இங்க? ஏண்டா பாவி, உன்னை ஒரு ப்ராஜெக்ட் பண்ண சொல்லி அனுப்புனா பைக்க கடை வாசல்ல நிறுத்திட்டு எங்க போன? சார், நீங்க சொன்ன வேலையா தான் சார் போயிட்டு இருந்தேன். போற வழியில பெட்ரோல் தீர்ந்துருச்சு. உங்களுக்கே தெரியும், சென்னையில பெட்ரோல் தட்டுப்பாடு. இன்னொரு பங்குல வாங்கி தான் சார் போடணும். ஆ, சார் நம்புங்க சார், ம். பைரவி கடைக்கு 10 அடிக்கு முன்னால வண்டி நின்றுச்சு. சேஃபா இருக்கட்டுமேனு இந்த கடை வாசல்ல வண்டி நிறுத்திட்டு போய் பெட்ரோல் வாங்கி வந்து பெட்ரோல் போட்டுட்டு பார்த்தா உங்க கார் நிக்குது. ஆமா, ஆபீஸ் வேலையெல்லாம் விட்டு இங்க என்ன பண்றீங்க? அவ்வளவு வேலை கிடக்குது. வாங்க சார். டேய், டேய், டேய். கொஞ்சம் கூட பொறுப்பு இல்ல. விட்றா. டேய், கடையில ஏதோ ஜாமான் வாங்கணும்னு வந்திருக்கோம். வாங்காம போனா தப்பா எடுப்பாங்கடா. போய் ஏதானு இருக்கா பாரு. போ.